பெருமானாக விளங்குகின்ற இந்த கந்தப்பெருமானுக்கு அற்புதம் வாய்ந்த வசந்த மண்டப பூஜைகள் இப்போது நடைபெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆறுமுக சுவாமி அந்த பாடலுக்கேற்ப எட்டியப்ப சிவாச்சாரியார் வழங்கிய பாடலுக்கேற்ப ஆறு கடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, நெற்பை கூசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, ஞானதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் என்று இந்த வசந்த காலத்திலே பௌர்ணமிகளிலே மிகச்சிறந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று சொல்வார்கள். நாளைய தினம் வெல்வெட்டுத்துறை முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே அந்த தீர்த்த உற்சவத்தின் போது தமிழர்களுடைய பாரம்பரிய விழாவாகிய இந்திர விழா நடைபெற இருக்கின்ற மகோன்னதம் இந்திரனாலே காவிரிப்பூ பட்டினத்திலே கடற்கரையிலே எடுக்கப்பட்டது. அந்த இந்திர விழா எல்லா பூரணைகளிலும் மிகச் சிறந்த பூரணை இந்த சித்திரமாத பூரணையாகவும், இந்த சித்திரை பூரணையிலே தாய்க்கு ஏட வழிபாடுகள் செய்கின்ற ஒரு மகோன்னதம் மிக்க நாளாக எங்களுடைய பஞ்சாங்கங்கள் கூறுகின்றது. இப்போது சோடஜ உபச்சாரங்களை முருகப்பெருமானுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருவினையின் மதிமயங்கு தெரியாதே எழு நரகில் உடல நெஞ்சு தலையாலே பரம ஒரு வரநிலத்தில் உணர்வானே வரவுதர்சனே என்ற கருளாய் பெரிதமிழை உதவு சங்க புலவோனே சிவன் அருள் முருக செம்பொன் கடலோனே கருணை நெறி புரியும் அன்பர் கெளியோனே கனக சபை மறுபுகந்த பெருமாளே என்று அங்கே பிள்ளையிலே இருந்து அருள் புரிகின்ற கனக சபை மேவும் கந்த பெருமானை பிரார்த்தனை பண்ணி இந்த விளத்தல் படையிலே பன்னெடுங்காலம் ஆர்முனாவலருடைய எண்ணத்திலே வந்த பெருமானாக இந்த மருத நிலம் சூழ்ந்த அருகிலே கண்ணகையம்மாள் ஆலயத்தில் கொண்ட இந்த ஆலயத்திலே விசேட வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது நாமாட்சனை Gracias.
சிவாச்சாரியார்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை கூறி பெருமானை ஆறுமுக சுவாமியை அர்ச்சித்திருக்கிறார்கள். இப்போது கதலிபலம், தாம்பூலம் போன்ற நைவேத்திய பொருட்களை அங்கே கொடுத்து தண்ணீர் உபச்சாரங்களை செய்திருக்கிறார்கள். பெருமான் அற்புதமாக ஆனந்த ரூபராக இருக்கின்ற பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே உக்கிர ரூபராக ரதத்திலே ஆரோகணிக்க இருக்கின்றார். மருதனிடம் சூழ்ந்த வரலாற்று பெருமை மிக்க இந்த புண்ணிய திவ்ய சேத்திரத்திலே இங்கே 6 சிவாச்சாரியார்கள் 6 கற்பூர தீபங்களை காண்பிப்பதற்கு பெருமானுடைய திருவருள் கூடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணமதாக வந்து புவி மீதே காலநடுகால் இசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாய் அரோகரா. ஆறுமுகமான தந்தி மணவாளா, ஆறுமுகம் 6 விழியோனே, ஊரர் கிளை மாளவன்ற கதிர்வேலா, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடியது போல எங்களுடைய கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற கந்தப்பெருமான் உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்கு இந்த நல்ல நாளிலே சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் அமைதியும் கொடுக்க வேண்டும் என்று இந்த விடத்தல் படை என்ற புண்ணியபதியிலே இருந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறோம். பெருமானுடைய திருப்பெருங்கருணையினாலே விழிக்கு துணை திருமன்மலர் பாதங்கள், மெய்மை உண்டா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோடும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேரும் செங்கோடன் மயூரமுமே என்று பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொண்டு இப்போது இந்த கற்பூர ஜோதியிலே எல்லோரும் நாங்கள் கலந்து பெருமானுடைய பேரருளை பெற்றுக் கொள்வோமாக. உலகமெங்கும் வாழ்கின்ற அன்பர்கள் முருகப்பெருமானுடைய நன்னருளை பெற்று வருவார்களாக.
மண்டபத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நல்லூரிலே இருந்து, அதாவது நெல்லைக்கந்தனுக்கு ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்வதற்காக எங்களுடைய ஈழத்தினுடைய ஐந்தாங்குரவராக போற்றப்படுகின்ற எங்களுடைய சைவ சமயத்தினுடைய காவலராக விளங்கிய அதி உன்னத எங்களுடைய ஸ்ரீ ஆறுமுகநாவலர் அவர்களாலே நல்லூரிலே பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட முருகப்பெருமானைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருமானுடைய அழகை நீங்கள் பார்க்கிறீர்கள். கஜாவல்லி மகாவல்லி சமேதராக இந்தியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்ட விக்கிரகமாக இந்த விக்கிரகம் விளங்குகிறது. வரலாற்று பெருமை மிக்க இந்த விக்கிரகம் இந்த மருதநிலம் சூழ்ந்த அண்மையிலே கண்ணகை கோவிலோடு ஒரு சோலைக்குள்ளே இந்த விடத்தல்பளை தென்மராட்சி கிழக்கிலே உசன் கந்தசுவாமியாருக்கு அண்மையிலே இந்த பெருமானை பிரதிஷ்டை செய்கின்ற ஒரு பாக்கியம் ஈழத்தமிழர்களிலே தென்மராட்சி மக்கள் செய்த பூர்வீக புண்ணியம் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலேதான் இந்த கந்த பெருமானை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லூருக்கென்று கொண்டு வரப்பட்ட பெருமான் அங்கே நெல்லைக்கந்தன் வேல் வடிவமாக சித்தர்களாலே பூஜிக்கப்பட்ட அந்த சித்துமிக்க வேல் வடிவத்திலே ஆகம முறை சாராத வகையிலே அவர் மடாலயத்திலே எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார் போலும். இதனால் ஆறுமுகநாவலருடைய இந்த விக்கிரகம் இந்த கந்தசுவாமியார் ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பர்கள், இந்த கந்த பெருமானுடைய பேரருளை பெற்று உய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்தனை பண்ணி, இப்போது நாங்கள் வசந்த மண்டபத்திலே திருமுறை பாராயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே வசந்த மண்டபத்திலே இருந்து ஆறுமுக சுவாமி உக்கிரரூபராக அவர் தேருக்கு எழுந்தருகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த சிறப்புகளை எல்லாம் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணிக் கொள்கின்றோம். பாரம்பரிய முறைப்படி கட்டுத்தேராக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ரதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ரதத்திலே தான் ஆறுமுகசாமி என்னும் சற்று நேரத்தில் எழுந்தருள இருக்கின்றார். நீங்கள் முன்னுக்கு பார்த்தால் தெரியும், நிறைய பசுக்கூட்டங்கள், இங்கே நிறைய பசுக்கூட்டங்கள் இந்த வயல்வெளியிலே நின்றிருக்கின்றது. ஒரு இயற்கை, முன்னுக்கு மருத நிலம், சோலைகள் சூழ்ந்த மிகவும் இயற்கை நிறைந்த இடத்திலே இந்த கந்தப்பெருமான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏதோ யாழ்ப்பாண பட்டினத்துக்குள்ளே அவருக்கு இருக்க விருப்பமில்லையோ என்னமோ தெரியவில்லை. அவர் இந்த தென்மராட்சி கிழக்கிலே இந்த சோலை சூழ்ந்த பதியிலே வந்து எழுந்தருகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த கந்தப்பெருமான் பெற்றிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருமானுடைய திருவருளோடு இந்த ஆலயம் பல காலம் வழிபாடுகள் சீராக நடைபெறாத நிலையிலே இருந்த போதும் நீங்கள் இப்போது பார்க்கின்ற திருவாளர் வில்லிசை கலைஞர், புகழ்பெற்ற கலை மேதை, எங்களுடைய தென்மராட்சி பரணிமன் பெற்றெடுத்த புண்ணியர் எங்களுடைய காசிநாதன் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தை பூஜை செய்ய தொடங்கி படிப்படியாக இந்த ஆலயத்தை திருப்பணி செய்திருக்கிறார்கள். உண்மையிலே உள் சுற்றுக்கொட்டகை முழுவதும் மேலே கொங்கிரீட் போடப்பட்டிருக்கின்ற மிகவும் சிறப்பான தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று இந்த விடத்தல்பளை பகுதியிலே காணக்கூடிய சிறப்பாகும். காசிநாதன் அவர்கள் இந்த ஆலயத்தை பொறுப்பேற்ற பின்பு பல திருப்பணிகள் சிறப்பாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கின்றது. உண்மையிலே புலம்பெயர் தேசத்திலே வெளிநாட்டிலே இருக்கின்ற அன்பர்களும் உள்நாட்டிலே இருக்கின்ற அன்பர்களும் தங்களால் இயன்ற நிதியுதவிகளை எல்லாம் கொடுத்து இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து மிகவும் மகோன்னதமான ஒரு ஆலயமாக உண்மையிலே வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். பக்கத்திலே கண்ணகை அம்பாள் 2 தீர்த்த குளங்கள் இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய பின்புறத்திலே மிகப்பெரிய கடப்ப மரம், முருகனுக்கு விருப்பமான கடப்ப மரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நெல்லி, விளாத்தி, வில்வை, வேம்பு, இத்தி, அத்தி, அரசு, ஆல் என்று சொல்லப்பட்ட எல்லா விருட்சங்களும் இருக்கின்ற ஒரு மகோன்னதம் மிக்க ஒரு ஆலயமாக இந்த ஆலயத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அது பெருமானுடைய திருவருள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த கந்தப்பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே இந்த அற்புதம் வாய்ந்த இந்த ஆலயம் நீங்கள் பார்க்கலாம்.
திருப்பணி என்னும் குறை நிலையிலே இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்து அன்பர்கள் மேலும் நீங்கள் உலகமெங்கும் வாழ்கின்ற எங்களுடைய அன்பர்கள் மேலும் நீங்கள் நிதிகளை கொடுக்கின்ற நேரத்திலே இந்த ஆலயத்தினுடைய முழுமையான திருப்பணிகள் மிக விரைவாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வதே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாளாக வருகின்ற இந்த ரத உற்சவத்திலே உண்மையிலே நீங்கள் எல்லோரும் இந்த பெருமானுக்கு என்னால் ஆர்வனாவலராலே இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட விக்கிரகத்தை மூலாலயத்திலே கொண்டிருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய தலம். இந்த தலத்தை மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அன்பர்கள் வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர் தேசத்து உறவுகள் நிறைய நிதிகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று இந்த வேளையிலே அடியேன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் சற்று நேரத்திலே வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்று பெருமான் உக்கிரரூபராக தேரிலே எழுந்தருவதற்கு திருவுள்ளம் கொண்டிருக்கிறார். அந்த பெருமானுடைய அற்புதத்தை நாங்கள் ஒரு சொல்லிலே அடங்க முடியாது. பரிமள கலப சுவந்த சந்த தனமானார் படையம படையன அந்தி குங்கட் கடையாலே வரிகளி நிரமுற கொங்குற்றருளாலே மறுகிடும் அருளின இன்புற்றன்புற்றருள்வாயே அரிதிரு மருக கடம்பல் தூங்கல் திருமார்வாலே குமுகுமென பொம்பட் கண்டி தெருவேலா திரிபுர தகனனும் வந்தி குஞ்சல் குருநாதா ஜய ஜய கரகர செந்தில் கந்த பெருமாளே என்று இந்த வேளையில பிரார்த்தனை பண்ணி அவருக்கு காவடி சிந்து கொடுக்கப்படுகின்ற தேரோடு இருக்கின்ற பெருமானுக்கு காவடி சிந்து உபச்சாரம் கொடுக்கப்படுகின்ற நிகழ்வை கூட நாங்கள் இந்த வேளையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. பெருமானுடைய திருவிழா My God, we
வச்சு குடியும் விளையாட கண்டு போயிட்டு கட்டி போட்டு ஓகே தேங்க்யூ. ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா சிவசிதம்பரம் சிவனே போற்றி சூழ்க எல்லோ Oh!